இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபீஸ் தானே. இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வெண்டைக்காயை வச்சு ஒரு ரைஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணியும் பாத்துருங்க. இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வெண்டைக்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெண்டைக்காய் 1 கப், வடித்த சாதம் 1 கப், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 2, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, தேங்காய் துருவல் 1/2 கப், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வெண்டைக்காய் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எப்பயுமே சொல்றதுதான், இந்த காய் அந்த காயின்னு கிடையாது, எந்த காயில வேணாலும் நீங்க பண்ணலாம். பட் பேசிக்கா அந்த பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்கூல் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அவ்வளவுதான். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ இது கூடவே வந்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நாம ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பயுமே சொல்றதுதான், கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி. இது கூடவே நம்ம வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணா போதும். இது கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. அவ்வளவுதான். இந்த பக்கம் வெண்டைக்காய் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்து பொடி பண்ண போறோம் இல்லையா, வறுத்துக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இதுல வந்து ஒரே ஒரு டிராப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, நம்ம வரமிளகா வறுக்கும் போது நெடி அடிக்கும் இல்லையா, ஸோ நெடி அடிக்காம இருக்கிறதுக்காக தான். கொஞ்சம் கூட போயிட்டாலும் தப்பு இல்லை. காரத்துக்கு நம்ம வரமிளகா மிளகு 2 தான் சேர்க்க போறோம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 வரமிளகா சேர்க்கிறேன். இது கூடவே வந்து இதில் வந்து தனியாலாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் மிளகு, சீரகம், வரமிளகா இதெல்லாம் வறுத்து போட போகிறோம். மிளகு வந்து நம்ம கொஞ்சமாக தானே எடுத்திருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சீரகமும் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காய பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெண்டைக்காயிலே போட்டுடலாம். இல்லை இந்த கட்டி பெருங்காயமோ இல்லை இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப தீயக்கூடாது, கலர் மாறாமல் லைட்டாக வறுத்துக்கலாம். தீயாமல் வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது வெண்டைக்கான்னு கிடையாது, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2ம் சேர்த்தும் பண்ணலாம். இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு, கோவக்காய், இந்த மாதிரி எந்த காயில வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இது கூடவே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். நான் தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதோட ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம்.
மிளகு, சீரகம், தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்து கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி கோர்ஸா இருக்கணும். ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது. வெண்டைக்காய் வந்து கொழ கொழன்னு ஆயிடும் இல்லையா? நீங்க இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, வெண்டைக்காய கட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியா வரும் பாருங்க. இதே நம்ம காரக்கறி ரோஸ்ட் பண்ணோம்னாலும் அந்த மாதிரியே பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? கொழ கொழன்னே இல்ல பாருங்க. இப்போ காரம் சேர்க்க போறோம். கொஞ்சம் கூட பொடி இருந்தது அப்படின்னா, நீங்க கத்திரிக்காய் வதக்கும் போதோ, இல்லைன்னா கோவக்காய்லாம் வதக்கும் போதோ போட்டுக்கலாம். மிச்சம் இருந்ததுன்னா ஒண்ணும் ஆகாது. நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப வந்து சாதம் வந்து நல்லா ஒரு கப்பு நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்றேன். அதனால வந்து எப்பயுமே பண்றது தான். 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி கரெக்ட்டா இருக்கும். ஸோ 2 கப்பு தண்ணி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் நெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நெய்யோ, எண்ணெயோ எதுவா இருந்தாலும் சரி. நல்லா சரிசமமா வெந்து ரெடியா இருக்கும். இந்த மாதிரி உதிர் உதிரா வரணும். ஸோ அப்பதான் நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நீங்க வந்து பச்சரிசி இருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆல்ரெடி நம்ம இதில உப்பு போட்டிருக்கோம். ஸோ வெண்டைக்காயிலயும் உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்ட்டா இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இதில வேணும்னா மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நெய்லாம் எதுவும் சேர்க்கல. நீங்க பண்ணும்போது வேணா நெய் மேலாக 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் கொழ கொழன்னு இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்ற பசங்க கூட இந்த மாதிரி நீங்க வெண்டைக்காய் பண்ணி குடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க பார்க்கும்போதே தெரியும் வெண்டைக்காய் தனித்தனியா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இத சர்விங் பவுல்ல மாத்திருவோம். வெண்டைக்காய் சாதம் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயமும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. லைட்டா ஒரு பிரட்டிட்டு வெண்டைக்காயும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு லைட்டா கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு வரமிளகா, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் நல்லா தீயாம வறுத்து எடுத்துக்கணும். அதை கோர்ஸா பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்குமா, நம்ம வறுத்து பொடி பண்ணதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சாதம் ரெடியா வடிச்சு வச்சிருப்போம். அதையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலாக கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.